சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரிய பகவானை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் இருக்குங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பாதியில் நின்று போய் கிடக்கிற வேலைகள்லாம் மடமடன்னு விரைவாக முடிந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதியும் உண்டாகுங்க. ஆனாலும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கண்டகச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குறதுக்குன்னே ஒரு சிலர்லாம் கிளம்பி வருவாங்க. அது உறவினர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும், விலை உயர்ந்த தங்க நகைகள் ரத்தினங்கள் அதெல்லாம் கூட வாங்குவீங்க. வியாபாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கூட்டுத் தொழில் வேண்டாம், கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளை பற்றி குறைகள் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். கூட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதனை ஆண்டாகவே இருக்கும். சொந்த ஊரில் ஏதாவது வீடு மனை வாங்கிறது அல்லது ஏற்கனவே இருக்கிற வீட்டு மனையில் வீடு கட்டி அழகு பார்க்குறது, அந்த மாதிரி யோகங்களும் உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கிறதுக்கு ஸ்ரீ நரசிங்க பெருமாளை நீங்கள் கும்பிடுங்க. கோதுமை தானமாக கொடுங்க. 2024 வெற்றிகரமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கலகலப்பான வருடமாக இருக்குதுங்க. காரணம், பிரபல யோகாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குங்க. வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. பழைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்கெல்லாம் வலியை வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்புகளும் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திடீர் திருமண வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. இந்த 2 சக்கர வாகனத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் மழை காலத்தில் நீங்கள் புலம்பியதெல்லாம் உண்டுங்க. ஆனால் அற்புதமான அழகான கார் வாங்கி அதில் குடும்பத்தோடு எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு பயணம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டுங்க. அதே மாதிரி வியாபார அமைப்புகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக ஏதாவது பிரான்ச் தொடங்கிறது அல்லது புது வியாபாரம், புதுசாக கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறது, பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் இனிமேல் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இந்த 2024ஆம் ஆண்டு கனவுகளை நனவாக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் மறவாமல் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. அற்புதமாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்குதுங்க. அப்புறம் என்னங்க, எது எடுத்தாலும் லாபந்தாங்க. ஏற்கனவே நீங்கள் புலம்பின்னு இருக்கீங்க, ஆதங்கப்பட்டுன்னு இருக்கீங்க. அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொட்டி ஓடா தேஞ்சாச்சு. இனிமேல் நமக்காக ஏதாவது 4 காசு சேர்த்துக்க முடியுமான்னு ஏங்கி தவிச்சுன்னு இருக்கீங்க. அந்த ஏக்கங்கள் எல்லாமே தீர்ந்து நிச்சயமாக கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கிற அளவுக்கு இந்த 2024ஆம் ஆண்டில் சேமிப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் இருக்குங்க. பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் கூட பாசமாக பேசி பல மாதம் ஆகுதுங்கிற நிலைமை போய் அன்பாக ஆதரவாக பேசி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இனிமேல் உங்களுக்கு உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் இருக்குங்க. பிள்ளைங்க எங்கே நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான
புலம்பல் பேச்சுக்கு இனிமேல் இடமே இல்லை. நீங்கள சொல்லாமலேயே அவங்க சொல்லி புரிய வைக்கிறத விட சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு பிள்ளைங்க உங்களை புரிஞ்சிப்பாங்க, பாசமாகவும் இருப்பாங்கங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார விஷயங்களும் இனிமேல் ரொம்ப நல்லா இருக்கும். கடையை திறக்கும் போதே ஒரு சந்தோஷத்தோடு இனிமேல் திறப்பீங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்கள் பேர் முன்னால் இருக்கும் பொழுது பின்னாடி இருக்கிறவங்கள கொண்டு வந்து முன்னால் உட்கார வச்சு ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த நிலைமை இனிமே மாறி முறைப்படி உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. 2024 அமோகமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பிரபல யோகாதிபதி சூரியனுடன் சேர்ந்திருக்கும் காலகட்டத்திலே இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு தயங்கி தடுமாறி இருந்த நீங்கள் கேட்டுடலாம், என்னானாலும் ஆகட்டும்னு சொல்லி தைரியமாக எல்லாவற்றையும் கேட்க ஆரம்பிப்பீங்க. எதிர்கேள்வியும் கேட்க ஆரம்பிப்பீங்க. எதிர் நீச்சல்லையும் நீங்கள் கரையேறுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வருடம் முழுக்க உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பழைய வண்டியெல்லாம் வாங்காதீங்க. புது வண்டி வாங்கினாலும் இரவு நேர பயணங்களை தவிர்த்திட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மே மாதத்திலிருந்து குரு பகவானின் பார்வை உங்கள் மேலே நேருக்கு நேராக பட இருக்கிறதுனால அதிலேருந்து கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆகஸ்ட் மாத இறுதிக்கு பிறகு புதுசாக வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், சொத்து சேர்க்கைகள் எல்லாமே உண்டுங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்து உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், புது வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரியான யோகங்கள் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய திருமண விஷயமாக அவசர முடிவுகள் எடுக்காமல் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது நல்லதுங்க. மேலே மேலே இந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குங்க. பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க. தனுசு ராசிக்காரர்களே, பிரபல யோகாதிபதிகள் உங்கள் ராசியில் உட்கார்ந்து உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் பார்வை பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்திலே இந்த 2024ஆம் ஆண்டு பிறக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே நிறைவேறுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு என்னங்க, சொந்த நாடு சொந்த ஊர் தாங்க ரொம்ப சிறப்பு, நிம்மதி அப்படின்னு சொந்த ஊரில் இடம் வாங்கிறது, வெளிநாட்டிலேருந்து சொந்த நாட்டுக்கு வந்து சேர்றது, இந்த மாதிரி யோகங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு காலத்தில் எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் முடிக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. தேர்தலாக இருந்தாலும் எந்த போட்டியாக இருந்தாலும் அதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூடுதலாக லாபம் இருக்குது. நிறைய பிரான்ச் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்கம் டேக்ஸ் அதிகம் கட்டக்கூடிய அளவிற்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் வச்சது தான் சட்டமாகும். மேலதிகாரிகள் கூட உங்களை கூப்பிட்டு சில ஆலோசனைகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகளுடைய கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி கோலாகலமாக சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இந்த வருடம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஸ்ரீ துர்க்கையம்மனை நீங்கள் வணங்குங்க. துணி தானம் கொடுங்க. அற்புதமாக இருக்குங்க.